எரிக் பார்க்கர் அப்படிங்கிறவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ஜங்க் ஃபுட்டு நிறைய பேர் சாப்பிட்றாங்கங்கிறதும் ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறதும் தான். ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு, ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவர் சில டிப்ஸ் தரார். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆதர்சமான ஒரு புருஷரை நினச்சிக்கங்களேன். அதாவது ஒரு உடல் வலிமையில் அல்லது ஒரு வகையில் ஒரு திறம் வாய்ந்த பலசாலியான ஒரு உதாரணத்துக்கு இப்போ வேர்ல்டு கப் நடந்துட்டுருக்குனாக்க நாம் இப்போ தோனி என்ன சாப்பிடுவார், டெண்டுல்கர் என்ன சாப்பிடுவார், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சிக்கலாம். நம்ம கோலி என்ன சாப்பிடுவார் அப்படி நம்ம நினச்சிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு என்னென்னா சூப்பர்மேன் என்ன சாப்பிடுவார், பேட்மேன் என்ன சாப்பிடுவார், ஸ்பைடர்மேன் என்ன சாப்பிடுவார், ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய சில்வஸ்டர் ஸ்டாலின் என்ன சாப்பிடுவார், இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு பிக்சரை வச்சுக்கிட்டோம்னோடனே நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க தே ஆர் ஆல் ஹெல்தி, ஸோ தே வில் டேக் ஒன்லி ஹெல்தி ஃபுட். அதை நினச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுவோம், ஜங்க் ஃபுட்டை நம்ம விட்டுருவோம். இது ஒரு டிப். ரெண்டாவது ஒரு சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் ஒரு ப்ரொவிஷன் ஷாப்பில் போய் ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா அப்போ சுகர் இல்லாத சூயிங்கம் இருக்குல்ல, அதை வாயில் மென்னுக்கிட்டே நீங்கள் பொருள்களை சூஸ் பண்ணிங்கன்னா லெஸ் கலோரி இருக்கிற ஃபுட்டாக சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறாரு. சைக்கலாஜிக்கலாக சுகர் இல்லாத, டேஸ்ட் இல்லாத ஒரு சூயிங்கம்மை மென்னிங்கன்னா உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக அதிக கேலரி இருக்கிற உணவை சாப்பிட்றதுக்கு பதிலாக குறைவான கேலரி இருக்கக்கூடிய உணவை தான் சூஸ் பண்ணி போடுவீங்க அப்படிங்கிறது அவருடைய மூணாவது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒன்று சைக்கலாஜிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, இன்னொன்று ஐடியலாஜிக்கலாக எது நல்லது அப்படிங்கிறது, மூணாவது நம்ம எந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றோங்கிறத. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் ஜன்னல் சைடு உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்போவுமே அதிக சேலட்ஸை சாப்பிடுவாங்கங்கிறாரு. இந்த நடுவில் உட்காந்து சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பக்கத்து பிளேட்டில் பார்ப்பாங்க, அங்கே பார்ப்பாங்க, அவன் இவ்வளோ பெரிய ஒரு சோளா பூரியை போட்டு அப்படி சாதாரணமாக முழுங்குவான். உடனே இவங்களும் எனக்கு ஒரு சோளா பூரி அப்படின்னு ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு 4-5 பரோட்டாவில் அப்படியே முக்கி இந்த குருமாவை முக்கி சாப்பிட்றத பார்த்தோன்னே எனக்கு ஒரு 2 பரோட்டா அப்படிம்பாங்க. இந்த ஜன்னல் பக்கமாக உட்காடுறவங்க அப்படியே வெளியே பார்ப்பாங்க, காற்று வரும். அவங்க ஆல்ரெடி மைண்டில் சாப்பிட்றத விட அதை வெதரை என்ஜாய் பண்ணுறது, அவங்க அதிகமான சேலட்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா லெஸ் கலோரிஸ் உள்ள ஃபுட்டை சாப்பிடுவீங்க அப்படிங்கிறார். இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக டெஸ்ட் பண்ண விஷயம். அப்புறம் உங்கள் ரூமில் உணவுப் பொருட்களை கொஞ்சம் தூரமாக வைங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பெட்ரூமில் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் தூக்கத்தில் எழுந்திரிச்சிங்கன்னா போய் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஏதாவது ஒரு ட்ரிங்கை சாப்பிடுவீங்க, அல்லது ஏதாவது ஒரு கலோரிஸ் உள்ள ஃபுட்டை சாப்பிடுவீங்க, ப்ரெட்டை சாப்பிடுவீங்க, பிஸ்கட்டை சாப்பிடுவீங்க, பேஸ்ட்ரியை சாப்பிடுவீங்க. இதே உங்கள் பெட்ரூம் மேலே இருக்குது, ஆனால் உங்கள் டைனிங் ஹால் கீழே இருக்குது, அங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தீங்கன்னா யார் அவ்வளோ தூரம் இறங்க போகிறது அப்படின்னு தூக்கத்தில் இறங்க மாட்டீங்க. ஒரு தூக்கம் வரலன்னொடனே மனுஷன் செய்கிறது, சில பேர்லாம் டென்ஷன் ஆனவுடனே அதிகமாக சாப்பிடுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் சொல்லார், நார்மலாக 2 சப்பாத்தி சாப்பிடுவாங்க, டென்ஷன் ஆனால் 5 சாப்பிடுவேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு, இல்லை அது இந்த மீதி 3 சப்பாத்தியும் எவன் டென்ஷன் ஏற்படுத்துகிறானோ அவனையே கடிச்சு கொதற மாதிரி நினச்சிட்டு சாப்பிடுவேன் அப்படிம்பாரு. சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் உண்டு. when they become tense they tend to overeat. அதே மாதிரி ஸ்நாக்ஸை நிறைய எடுத்து சாப்பிட்றதெல்லாம் உண்டு. ஸோ ஃபூடை கொஞ்சம் அப்படி தூரமாக வச்சுருது, நம்ம கண் பார்வையிலேருந்து தூரமாக வைக்கிறது, இது ஒரு டெக்னிக். இப்போ சில வேலைகளில் இருக்கிறவங்க அடிக்கடி டின்னருக்கு போக வேண்டியதாக இருக்கும். இந்த டின்னர்னாலே இப்போ நம்ம வீட்டில் என்னங்க ஒரு ஐட்டம் சாப்பிடுவோம், இட்லி சாம்பார் முடிஞ்சு போச்சு. ஒரு டின்னரில் போனீங்கன்னா இட்லி இருக்கும், தோசை இருக்கும், சப்பாத்தி இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், சேலட் இருக்கும், சிப்ஸ் இருக்கும், அந்தாண்ட பார்த்தீங்கன்னா கட்லெட் இருக்கும், இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்கும். இத்தனை ஐட்டம் ஒரு ஸ்பூன் போட்டால் கூட ஒரு நாளைக்கு தேவையான கேலரிஸ். எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் சொல்லுவார், நான் வீட்டில் ரொம்ப பக்குவமாக சாப்பிடுவேங்க, ஆனால் வாரத்தில் 3 டின்னர் போனால் அங்கே போய் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு தான் இவ்வளோ பெரிய உடம்பும்பார். அதுக்கு சுலபமான வழி என்னென்னா, எங்கே டின்னர் போனாலும் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு மட்டும் எடுங்க, அதில் எதெல்லாம் அவங்க வீட்டில் செஞ்சதுங்கிறத பாருங்கள்.
தயிர் சாதம் ஹோட்டலில் வாங்கியிருக்க மாட்டாங்க, சேலட் வீட்டில் செஞ்சுருப்பாங்க, ஏதோ ஒரு சாம்பார் சாதம் அது செஞ்சுருப்பாங்க. ஆனால் சில ஐட்டம் இந்த சிப்ஸு, அப்புறம் இந்த கட்லெட்டு இதெல்லாம் வந்து வெளியே இருந்து வாங்கியிருப்பாங்க, கோல்ட் ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு இதெல்லாம். அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அவங்க வீட்டில் செஞ்சதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு இன்னொரு முறை சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு திருப்தி ஏற்படும். பரவாயில்ல, நாம் செஞ்சதை நல்லா விரும்பி சாப்பிட்டாருப்பா அப்படிங்கிற ஒரு திருப்தி. நீங்களும் வந்து கம்மி கேலரிஸ் உள்ளதை சாப்பிட்டதாகும். இதுதான் வந்து அவர் எரிக் பேக்கர் சொல்லக்கூடிய டிப்ஸ். இதை நாம் ஃபாலோ பண்ணோம்னா ஐ திங்க் we can also have healthy food and we can lead a healthy life. நன்றி, வணக்கம்.